பேரவைத் தலைவர் அப்பாவுக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி. குரல் வாக்கெடுப்பை தொடர்ந்து டிவிஷன் முறை வாக்கெடுப்பிலும் தோல்வியை தழுவியது அதிமுக. உட்கட்சி குழப்பத்தை திசை திருப்பவே அதிமுக தீர்மானம் கொண்டு வந்ததாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். யாருடைய தலையீடு இன்றி சபாநாயகர் சுதந்திரமாக செயல்படுவதாகவும் பதிலடி. இந்த அரசின் மீது குற்றம் குறை கூற வாய்ப்பில்லாத காரணத்தால் இப்படி ஒரு தீர்மானமா? உட்கட்சிக்குள்ள ஏற்பட்ட குழப்பத்தால் அதை திசை திருப்ப இப்படி ஒரு தீர்மானமா? மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டத்தை புறக்கணித்த செங்கோட்டையன். முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி உள்ளிட்டோர் செங்கோட்டையனை சமாதானப்படுத்த முயற்சி. அதிமுகவை யாராலும் உடைக்க முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். அனைவரும் அதிமுகவில் ஒற்றுமையாக இருப்பதாகவும் பேட்டி. நாங்களாம் இப்போ ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். நீங்கள் யாராலையும் பிரிக்க முடியாதுங்க. நான் என்னைக்கு முதலமைச்சரானோ அன்னையிலேருந்து இந்த திட்டத்தை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் உடைச்செறிஞ்சிட்டு தான் இருக்கிறோம். அதிமுக யாராலையும் உடைக்க முடியாது, முடக்க முடியாது. கோவை, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை. பந்தலூர் பகுதியில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. கடும் விலை வீழ்ச்சியால் பல்லடத்தில் தக்காளி செடிகளை டிராக்டர் விட்டு அழிக்கும் விவசாயிகள். குறைந்தபட்ச ஆதர விலை நிர்ணயிக்க ஒன்றிய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை. எங்களுக்கு மிச்சமாக பார்த்தீங்கன்னா வெறும் 20 ரூபா தான் டிப்பருக்கே. 5 கிலோ டிப்பருக்கு வந்து 20 ரூபா தான் நிற்கிதுங்க. அது பொறிக்கிறது மண்ணு, பொறிக்காத மண்ணு. காட்டில் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக பொறிச்சு கொட்டுறேங்க. அழிக்கிறதுக்கும் மனசு இல்லைங்க. அப்புறம் ஒரு முடிவு இல்லாமல் தான் எங்களுக்கு நஷ்டமாகன்னு சொல்லி தான் இப்போ பார்த்தீங்கன்னா அழிக்கிறேங்க. ரொம்ப சிரமமாக போச்சுங்க. ராஜேந்திர பாலாஜி வழக்கில் அனுமதி அளிக்க ஆளுநர் ரவி காலம் தாழ்த்துவதாக உச்சநீதிமன்றம் மீண்டும் அதிருப்தி. தமிழ்நாடு அரசிடமிருந்து மொழிபெயர்ப்பு ஆவணங்கள் கிடைத்ததும் உடனடியாக முடிவெடுக்க உத்தரவு. ரயில்வே திட்டங்கள் அறிவிப்பில் தமிழ்நாடு தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு எம்பிக்கள் சரமாரி குற்றச்சாட்டு. ஒன்றிய அரசை கண்டித்து வரும் 24, 25 ஆகிய தேதிகளில் வங்கி ஊழியர்கள் போராட்டம். பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்த திட்டம். சென்னையில் வெள்ளி விலை கிராம் 113 ரூபாய் என புதிய உச்சம் தொட்டது. தங்கம் சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 65,680 ரூபாய்க்கு விற்பனை. எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் அமலாக்கத்துறை, சிபிஐ மூலம் ஒன்றிய பாஜக அரசு பழி வாங்குவதாக அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. ஊழல் செய்தவர்கள் பாஜகவில் இணைந்தால் புனிதர்களாகி விடுகின்றனர் என்றும் காட்டமான விமர்சனம். சார் அதுதான் இப்போ நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க சார். சும்மா குற்றச்சாட்டுகள் சொல்லிக்கொண்டே போவது இயற்கை. யார் வேணாலும் யார் மேலே வேணாலும் எந்த குற்றச்சாட்டை சொல்லலாம். இது வரைக்கும் சொல்லியிருக்க குற்றச்சாட்டுகள் நிரூபிச்சிருக்கீங்களா? சும்மா பொய்யா குற்றச்சாட்டை மக்கள் மத்தியில் ஏதாச்சும் பொய்யா சொன்னால் நம்பிடுவாங்க. புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக புதுச்சேரி சட்டப்பேரவையில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி இடையே காரசார விவாதம். இருக்கை மீது ஏறி ஆவேசமாக பேசிய என்ஆர் காங்கிரஸ் பெண் எம்எல்ஏ செயலால் பரபரப்பு.
குமரி அருகே மாப்பிள்ளை பார்ப்பதாக நடித்து நகைகளை திருடிச் சென்ற பெண் உட்பட 4 பேர் கைது. இணையதளம் மூலம் வரன் தேடியவரை குறிவைத்து மோசடி. எலக்ட்ரிக் பைக்குகளுக்கு தரமில்லாத பேட்டரிகள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். தீ விபத்தை தடுக்க வாகனத்தை நிறுத்தியவுடன் சார்ஜ் செய்யக்கூடாது என வல்லுநர் ஆலோசனை. நீங்கள் வண்டி ஓட்டிட்டு வர்றீங்க அப்படின்னா வந்ததுமே இமீடியட்டாக சார்ஜ் பண்ணக்கூடாது. ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் தான் நீங்கள் சார்ஜ் பண்ணணும். நீங்கள் வண்டி எடுத்து ரைட் பண்ணுறதுக்கு ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் சார்ஜர் அன்பிளக் பண்ணிடணும். இதெல்லாம் எதுக்கு பண்ணணும் ஆக்சுவலானா பேட்டரியோட டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகாமல் இருக்க தான் இந்த ப்ரொசீஜர் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். செகண்ட், நீங்கள் எதாவது எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணி சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணி சார்ஜ் போடக்கூடாது. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் யானை தெய்வானை ஆனந்த குளியல். யானை தெய்வானையை கண்டு பக்தர்கள் மகிழ்ச்சி. சென்னையில் வரும் 23ஆம் தேதி நடைபெறும் CSK மும்பை போட்டிக்கான டிக்கெட் வரும் 19ஆம் தேதி விற்பனை. காலை 10:15 மணிக்கு ஆன்லைனில் விற்பனை தொடங்கும் என அறிவிப்பு. தமிழ்நாட்டில் கோவை, உதகை, பந்தலூர் ஆகிய இடங்களில் கனமழை பெய்தது. ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டாரத்தில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான பாடந்துறை, தேவாலா, ஓவேலி உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்தது. பந்தலூர் பகுதியில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோவையில் சிங்காநல்லூர், பீளமேடு, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. 30 நிமிடங்களுக்கும் மேலாக காற்றுடன் பெய்த கனமழையால் ராமநாதபுரம் பகுதியில் மரம், மின்கம்பம் சாய்ந்தன. காலையிலேருந்து சரியான வெயில் சார். இப்போ சாயந்தரமே திடீர்னு மழை மோடம் போட்டு மழை வந்து வேரோட சாஞ்சு வந்துருச்சு சார். மழை தான் இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி, ஒரு அரை மணி நேரம் மழை, நல்ல மழை பெஞ்சிருக்கு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சுமார் 1 மணி நேரம் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. கடந்த 10 நாட்களுக்கு மேலாக வெப்பம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காலையில் அவ்வளோ வெயில் அடிச்சிச்சு. என்னடா இப்படி வெயில் அடிக்க அப்படின்னு நினச்சி பார்த்தோம்னா மதியத்துக்குள்ளே பார்த்தோம்னா ஒரு 2 மணிக்கு மேலே நல்ல மேகமெல்லாம் சூழ்ந்து காற்று அவ்வளோ காற்று அடித்து 1 மணி நேரம் நல்ல சரியான மழை பெஞ்சிச்சு. எப்படின்னு பார்த்து இந்த 1 வாரமாக அவ்வளோ வெயில் அடித்து 1 வாரம் வெயிலுக்கு இன்னைக்கு மழை பெஞ்சது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. உதகை மற்றும் சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அதிகபட்சமாக பாலக்கோலா பகுதியில் 3.5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதேபோல் சிவகாசி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளான சிந்துராஜபுரம், திருத்தங்கல், பாறைப்பட்டி, சாட்சியாபுரம் உள்ளிட்ட இடங்களில் காற்றுடன் மழை பெய்தது. போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக நீண்ட காலமாக விண்வெளியில் சிக்கியுள்ள சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் ஆகியோர் நாளை மறுநாள் பூமிக்கு திரும்புகின்றனர். 9 மாதங்களுக்கு பின் பூமிக்கு திரும்பும் இந்த வீரர்களுக்கு பல்வேறு உடல்நிலை பாதிப்புகளை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கி ஆய்வு செய்வதற்காக அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசாவின் சார்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ், நாசா விண்வெளி வீரர் புட்ச் வில்மோர் ஆகியோர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அனுப்பி வைக்கப்பட்டனர். ஆய்வுப் பணிகளை முடித்துவிட்டு 8 நாட்களில் பூமிக்கு திரும்ப இருந்த நிலையில் அவர்களை சுமந்து சென்ற போயிங் ஸ்டார்லைனர் விண்கலம் பழுதானது. ஸ்டார்லைனரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறை சரி செய்ய முடியாததால் இருவரும் திட்டமிட்டபடி பூமிக்கு திரும்ப முடியாமல் போனது. அவர்களை மீட்கும் நாசாவின் தொடர் முயற்சிகள் தோல்வியில் முடிந்ததால் சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் ஆகியோர் 9 மாதங்களுக்கும் மேலாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கியுள்ளனர். We get from the space station while we are docked to the space station. It's actually fairly roomy for just Sunny and myself, with just the 2 of us. For being with us, and Butch and I are, again, so honored to be part of this crew.
இந்நிலையில் அமெரிக்காவின் புதிய அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதும் ஸ்பேஸ் எக்ஸ் அதிபர் எலன் மஸ்கின் உதவியுடன் இருவரையும் பூமிக்கு அழைத்து வரும் பணிகளை தீவிரப்படுத்தினார். இதையடுத்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் அனுப்பப்பட்ட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் க்ரூ டிராகன் விண்கலம் 4 விண்வெளி வீரர்களுடன் வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்தது. இதையடுத்து 9 மாதங்களுக்கு பிறகு சுனிதா வில்லியம்ஸும் வில்மரும் பூமிக்கு திரும்புகின்றனர். ஒரு பணிக்குழு 6 மாசம் வேலை செய்யும். 6 மாசத்துக்கு அப்புறம் அவங்க வந்து பூமிக்கு திரும்பி வருவாங்க. புதுசா ஒரு பணிக்குழு அங்க போவாங்க. ஸோ முந்தாநேத்தி வரைக்கும் இந்த 72வது பணிக்குழு தான் விண்வெளியில இருந்தது. இந்த ஸ்பேஸ் க்ரூ 9 அப்படி 10ங்கிறதுல வந்து ஒரு 4 பேர் அங்க போயிருக்காங்க. ரஷ்யாவினுடைய சோயூஸ் அப்படிங்கிற ஒரு விண்கலத்தில் இன்னொரு 3 பேர் போறாங்க. இந்த மாதிரி ஒரு புது 7 பேர் அங்க போவாங்க. இவங்க தான் வந்து பணிக்குழு 73. ஸோ அந்த பணிக்குழு 73 அங்கே போய் சேரும்போது 72 பகுதி பதியாக திரும்பி வரலாம். அந்த 72ல் இருக்கக்கூடிய 4 பேர் சுனிதா வில்லியம்ஸ், வில் புச்மூர் உட்பட அந்த க்ரூ 9 சொல்லக்கூடிய விண்கலம் ஏற்கனவே 6 மாதத்துக்கு முன்னாடி போனது, அதில் திரும்பி வரலாம். 9 மாதங்களுக்கு பின் பூமிக்கு திரும்பும் சுனிதா வில்லியம்ஸ் உடல் ரீதியாக பல சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்கிறார்கள் விஞ்ஞானிகள். விண்வெளியில் புவியீர்ப்பு சக்தி இல்லாததால் பூமிக்கு திரும்பியதும் எலும்பு அடர்த்தி குறையும் என்றும், தொடர்ந்து காற்றில் மிதந்த காரணத்தால் தசை மற்றும் கண் பிரச்சனைகளும் ஏற்படலாம் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இப்போ நம்ம பூமியில் இருக்கும்போது நம்முடைய புவியீர்ப்பு விசையின் காரணமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய ரத்தம் வந்து கீழ்ப்பகுதிக்கு போயிடும். நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தோம்னு சொன்னாக்க காலில் வந்து அதிகமாக ரத்தம் போகுது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும். இதுக்கு எதிராக தான் நம்முடைய தலைக்கு வந்து ரத்தம் போகுது உட்கார்ந்துட்டு இருக்கும்போது. ஆனால் விண்வெளியில் இருக்கும்போது நம்ம மறக்கிறோம், கீழே மேலே எதுவுமே கிடையாது. அப்போது உடல் ஃபுல்லாக ரத்தம் வந்து ஒரே மாதிரி பரவும் இல்லையா? ஸோ அப்போ வந்து உடல் வந்து அதுக்கு வந்து தயாராகும். அது மாதிரி நான் ஒரு 6 மாதம் இருந்துட்டு திரும்பி பூமிக்கு வந்தேன்னா ரத்தம் வேற மாதிரி மாறிடும்ல, அதுக்கு உடல் தயாராகணும் இல்லையா? இதுதான் சிக்கல். நீண்ட காலமாக அவர்கள் விண்வெளியில் இருந்ததால் பூமியின் சூழலுக்கு மீண்டும் பழக்கப்பட சிறிது காலமாகலாம் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர். சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் உள்ளிட்ட 4 வீரர்களை சுமந்து கொண்டு பூமிக்கு திரும்பும் விண்கலம் புளோரிடா மாகாணத்தில் தரையிறங்கும் என்று நாசா தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சபாநாயகர் அப்பாவு மீது அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது. அதிமுகவின் உட்கட்சி பூசலை திசை திருப்பவே தீர்மானத்தை கொண்டு வந்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் முடிந்ததும் அதிமுக கொண்டு வந்த சபாநாயகர் அப்பாவு மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் முன்மொழிந்தார். தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, சபாநாயகர் அப்பாவு ஒருதலைபட்சமாக செயல்படுவதால் அவரை நீக்க கோருவதாக தெரிவித்தார். தீர்மானம் மீதான விவாதத்தின் போது பாமக மற்றும் பாஜக உறுப்பினர்கள் அவையில் இல்லாத நிலையில் எஞ்சிய அனைத்து கட்சி உறுப்பினர்களும் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். இதைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், சபாநாயகர் அப்பாவு நடுநிலையோடு நடந்து கொள்வதாக குறிப்பிட்டார். அதிமுக ஆட்சியில் சட்டப்பேரவையில் நடைபெற்ற விதிமீறல், மரபு மீறல், ஜனநாயகத்தை புறந்தள்ளுதல் நடைபெறக்கூடாது என்பதற்காகவே அவரை சபாநாயகராக தேர்வு செய்ததாகவும் அவர் கூறினார். அதிமுகவின் உட்கட்சி பூசலை திசை திருப்பவே இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டதாகவும் முதலமைச்சர் விமர்சித்தார். கடந்த காலங்களில் நடைபெற்றது போல அல்லாமல் ஜனநாயக அமைப்பின் பிரதிநிதிகளான சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் ஒன்றே என நினைத்து செயலாற்றி வருகிறார்கள். எதிர்க்கட்சி உறுப்பினரிடம் பாசம் பற்றும் கொண்டு செயல்படுபவர் நம்முடைய பேரவைத் தலைவர் என்பதை மனசாட்சியோடு சிந்திக்கக்கூடியவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். பேரவைத் தலைவருக்கு அருகிலே வந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அன்போடு பேசியிருப்பதை இந்த பேரவை உறுப்பினரும் பார்த்த காட்சிதான். சில எதிர்க்கட்சி உறுப்பினர் கஞ்சாடையாக கூட பேசி நான் பார்த்திருக்கிறேன். தங்கள் எண்ணத்தை குறிப்பால் உணர்த்துவதையும் உங்களில் பலரும் பார்த்திருக்கலாம். இந்த அரசின் மீது குற்றம் குறை கூற வாய்ப்பில்லாத காரணத்தால் இப்படி ஒரு தீர்மானமா, உட்கட்சிக்குள்ள ஏற்பட்ட குழப்பத்தால் அதை திசை திருப்ப இப்படி ஒரு தீர்மானமா, இந்த விவாதத்தை வெளியில் உள்ளவர்கள் நடத்தட்டும், நாம் நடத்தலாம், வெளியில் உள்ளவர் நடத்தட்டும். ஆனால் இப்படி ஒருவர் மீது இப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தோம் என்ற எதிர்காலத்தில் உங்கள் மனசாட்சி உறுத்தும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் மீது எய்தப்பட்ட அம்பாகவே கருதுகிறோம். இந்த அம்பை இந்த அவை ஏற்காது. பின்னர் நடைபெற்ற குரல் வாக்கெடுப்பில் சபாநாயகர் அப்பாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் இருமுறை தோல்வியடைந்தது.
இதைத் தொடர்ந்து பகுதி வாரியாக எண்ணி கணக்கிடும் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதில் தீர்மானத்திற்கு ஆதரவாக 63 உறுப்பினர்களும் எதிர்த்து 154 உறுப்பினர்களும் வாக்களித்ததால் தீர்மானம் தோல்வியடைந்தது. அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு உறுப்பினர்களும் பழனிசாமி மீது அதிருப்தியில் உள்ள செங்கோட்டையனும் ஆதரவு தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இடையிலான பனிப்போர் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்த அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தையும் செங்கோட்டையன் தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார். என்னதான் நடக்கிறது அதிமுகவில்? அவிநாசி திட்டத்தை செயல்படுத்தியதற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு விவசாய அமைப்புகள் சார்பில் கடந்த மாதம் நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் இடையிலான விரிசலை வெளி உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியது. விழாவை புறக்கணித்த செங்கோட்டையன் அழைப்புதலில் எம்ஜிஆர், ஜெயலலிதா புகைப்படங்கள் இடம்பெறவில்லை என காரணம் தெரிவித்தார். இதையடுத்து அதிமுக கூட்டங்களில் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை தவிர்த்தது. பேனரில் பழனிசாமியின் புகைப்படத்திற்கு இணையாக செங்கோட்டையன் படமும் இடம்பெற்றது என இருவருக்கும் இடையேயான பனிப்போர் உச்சம் தொட்டது. கடந்த 14ஆம் தேதி தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கலுக்கு முன்னதாக சட்டமன்ற வளாகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தை செங்கோட்டையன் புறக்கணித்தது இருவருக்கும் இடையேயான விரிசலை மேலும் உறுதிப்படுத்தியது. செங்கோட்டையன் பங்கேற்காதது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அதை அவரிடமே கேளுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி ஆவேசமாக பதிலளித்தார். அவரை கேளுங்க, காரணம் அவரை கேட்டதானே தெரியும், என்னை கேட்ட எப்படி தெரியும்? அவரை போய் கேளுங்க சார், நீ அவரை கேளுங்க, ஏன் தவிச்சலும் அவரை கேளுங்க. இதெல்லாம் இங்கே கேட்குற கேள்வி இல்லை. தனிப்பட்ட முறையில் இருக்கிற பிரச்சனை இங்கே பேசாதீங்க. எங்களுக்கு நிறைய பேர் வரல, ஏன் வழின்னு கேட்கலாமா? அதை கேட்க மாட்டேங்கிறீங்களே. ஒரே நிமிஷம், இங்கே எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? மொத்தம் 62 பேர். அவரோட வேலை இருக்கும். இங்கெல்லாம் சுதந்திரமாக செயல்படுகின்ற கட்சி. இந்த நிலையில் சபாநாயகர் அப்பாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து எடப்பாடி பழனிசாமி நடத்திய அதிமுக எம்எல்ஏக்கள் உடனான ஆலோசனை கூட்டத்தையும் செங்கோட்டையன் புறக்கணித்தார். தொடர்ந்து சட்டசபையில் கேள்வி பதில் நிகழ்வில் செங்கோட்டையன் பங்கேற்ற போது எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளவில்லை. கேள்வி நேரத்துக்கு பின் அவையில் இருந்து சென்ற செங்கோட்டையன் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது மீண்டும் வந்தார். அப்போது அவரை சமாதானப்படுத்தும் வகையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி, KP முனுசாமி, கடம்பூர் ராஜு ஆலோசனை நடத்தினர். எம்எல்ஏக்கள் கூட்டத்தை செங்கோட்டையன் புறக்கணித்தது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது மீண்டும் டென்ஷனான எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை உடைக்க முடியாது என்றார். நாங்களாம் இப்போ ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். நீங்கள் யாராலையும் பிரிக்க முடியாதுங்க. நான் என்னைக்கு முதலமைச்சரானோ அன்னையிலிருந்து இந்த திட்டத்தை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் உடைச்செறிஞ்சிட்டு தான் இருக்கிறோம். அதிமுக யாராலையும் உடைக்க முடியாது, முடக்க முடியாது. அதிமுகவில் அனைவரும் ஒன்றாக இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கூறினாலும் அவரை சந்திப்பதையே செங்கோட்டையன் தவிர்த்து வருவது அக்கட்சியில் நிலவும் உட்கட்சி மோதலை வெளிச்சம் போட்டு காட்டுவதாகவே உள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தொடர்பான கோப்புக்கு ஒப்புதல் வழங்குவது தொடர்பான வழக்கில் ஆளுநர் தரப்பு மேலும் தாமதப்படுத்த முயற்சிக்கிறதா என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இரண்டாயிரத்தி 16ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரையிலான அதிமுக ஆட்சி காலத்தில் பால்வளத்துறை அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி ஆவின் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களில் வேலை வாங்கி தருவதாக 33 பேரிடம் 3 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புகார்கள் எழுந்தன. இது தொடர்பாக குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்த ரவீந்திரன் என்பவர் இவ்வழக்கில் விரைவாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தை நாடினார்.
இதையடுத்து இவ்வழக்கை சிபிஐக்கு மாற்றி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராஜேந்திர பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை கடந்த 7ஆம் தேதி விசாரித்த நீதிபதிகள் பங்கஜ் மித்தல், SVN பாட்டி அமர்வு ஆளுநரின் ஒப்புதலுக்காக காத்திருக்கும் கோப்பின் நிலை குறித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய ஆளுநரின் முதன்மை செயலாளருக்கு உத்தரவிட்டது. இந்நிலையில் இவ்வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆளுநர் தரப்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டதா என்று நீதிபதிகள் வினவினர். அதற்கு தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட கோப்புகளில் உள்ள சில விவரங்களை மொழிபெயர்த்து அனுப்புமாறு ஆளுநரின் முதன்மை செயலாளர் தமிழ்நாடு அரசுக்கு தெரிவித்துள்ளதாக தெரிவித்தார். இதையடுத்து ஆளுநர் தரப்பு மீண்டும் காலம் தாழ்த்துகிறதா என்று வினவிய நீதிபதிகள் மொழிபெயர்ப்பு கேட்பதை தாமதப்படுத்தும் முயற்சியாகவே கருதுவதாக அதிருப்தி தெரிவித்தனர். ராஜேந்திர பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞரும் இவ்வழக்கில் கடந்த 4 ஆண்டுகளாக விசாரணை நடந்து இறுதிக்கட்டத்தை எட்டிய நிலையில் மீண்டும் சிபிஐ விசாரணைக்கு மாற்றியது என்ன நியாயம் என்று வினவியதுடன் கடந்த 4 ஆண்டுகால விசாரணையின் நிலை என்ன என்றும் கேள்வி எழுப்பினர். தமிழக அரசு வழக்கறிஞரும் ஆளுநரின் காலதாமதத்திற்கு காவல்துறையிடமிருந்து சிபிஐக்கு வழக்கை மாற்றி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது சரியல்ல, ஆளுநரின் தவறுக்காக தமிழக போலீசார் ஏன் பொறுப்பேற்க வேண்டும் என்று வினவினார். இதையடுத்து ராஜேந்திர பாலாஜி விவகாரத்தில் கோப்புகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து 2 வாரங்களில் ஆளுநருக்கு வழங்குமாறு தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் அதுவரை ராஜேந்திர பாலாஜி வழக்கில் சிபிஐ விசாரிக்க தடை விதித்தனர். ரயில்வே திட்டங்கள் குறித்த அறிவிப்புகளில் தமிழ்நாடு தொடர்ந்து வஞ்சிக்கப்படுவதாக நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு எம்பிக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். வட மாநிலங்களுக்கு செல்கிற எல்லா ரயில்களும் அங்கேதான் அரக்கோணம் வழியாக தான் சென்று செல்கிறது. அதை 4வது முனையமாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி வேண்டுகோள் வைத்தோம். சோழிங்க வரலாற்று சிறப்புமிக்க இடம், அங்கே எல்லா ரயில்களும் நின்று செல்ல வேண்டும் என்று கேட்டோம். அதுவும் நடக்கவில்லை. காட்பாடி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஊர், அதுக்கு காட்பாடிக்கு மேம்பாலம் என்று கேட்டோம். அதுவும் இதுவரை செய்து முடிக்கப்படவில்லை. சென்னை சென்ட்ரல் புறநகர் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படும் 2 மணி நேரத்துக்கு அதிகமான பயணம் தொடர் வண்டிகள் நடைபெறுகின்றன. ஆனால் கழிப்பறை வசதிகள் கொஞ்சம் கூட எதுலையுமே கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து அங்கே கார்டு போடுறாங்க, அங்கே ஸ்டேஷன் மாஸ்டர் எல்லாமே வடநாட்டில் இருந்து வருகிறோம். ஒருத்தனை கூட அங்கே இங்கிலீஷும் தெரிய மாட்டேன், தமிழ் தெரிய மாட்டேன். அதாவது ரயில்வே துறை என்பது ஏதோ இந்தியை புகுத்துவதற்காக, இந்தியை பரப்புவதற்காக நடத்துகிற ஒரு துறையாக இல்லாமல் இது எல்லாருக்கும் எல்லாம் என்கிற நிலையை உருவாக்க வேண்டும். கிழக்கு டெல்டா பகுதிகளாக இருக்கிற நாகப்பட்டினம், காரைக்கால், நாகூர், வேளாங்கண்ணி, திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, கொல்லாச்சேரி, நீடாமங்கலம், கீழ்வேலூர், வேதாரண்யம், நன்னிலம் போன்ற பகுதிகளுக்கு போதுமான ரயில் சேவைகள் இல்லாமல் இருக்கிறது. காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர் பாதையினை விரைந்து இரட்டைவெளி பாதையாக மாற்றம் செய்ய வேண்டும். திருவாரூர் காரைக்குடி தடத்தை மின்மயத்துடன் கூடிய இரட்டைவெளி பாதையாக மாற்றம் செய்திட வேண்டும். பேரம் காரைக்கால் பாதையை விரைந்து செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். அரியலூர், பெரம்பலூர் வழியாக நாமக்கல்லுக்கு புதிய ரயில் பாதை இறுதிக்கட்ட ஆய்வு பணி நடந்தும் இன்னும் அந்த திட்டம் நிறைவேற்றப்படாமல் இருப்பது மனம் வேதனை அளிக்கின்றது. சென்னை கோயம்பேடு இன்டர்சிட்டி ரயில்வே நிலையம் அங்கே சங்ககிரியிலே நிற்பதில்லை. அதற்கு தயவு கூர்ந்து அங்கே நிற்பதற்குண்டான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, சென்னை எழும்பூர் தினசரி வண்டி இன்றைக்கு சேலம் வரை நின்று கொண்டு இருக்கின்றது. அதை தொடர்ந்து நாமக்கல் வழியாக கரூர் வரை நீடிக்க வேண்டும் என்றும், அதே போல சென்னை போடிநாயக்கனூர் அதிவேக ரயில் வண்டி வாரத்திற்கு 3 நாள் இயக்கப்படுகின்றன. அதை வாரந்தோறும் வாரத்திலே 6 நாட்களும் இயக்க வேண்டும் என்றும் எங்களுடைய நீண்ட கால கோரிக்கை, குறிப்பாக சென்னையில இருந்து கடலூர் வரை ஒரு பாதையை அமைக்க வேண்டும், புதிய பாதையை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கடலூரில் இருந்து புதுவை வழியாக திண்டிவனம் இடத்திற்கு ஒரு புதிய பாதை அமைக்க வேண்டும். புதுச்சேரியிலிருந்து மைசூருக்கு வந்தே பாரத் என்று சொல்லக்கூடிய அந்த ரயில் அமைப்பினை உருவாக்கி தர வேண்டும். ஏனென்றால் புதுவைக்கென்று இதுவரை வந்தே பாரத் ட்ரெயினே இல்லை என்ற காரணத்தினாலே அந்த கோரிக்கையை நான் வைக்கின்றேன். திண்டுக்கல் காரைக்குடி நியூ ட்ராக் we demand, and Dindigul Sabarimala track we demand, and separate trains from Dindigul to Chennai via Trichy we demand. Vaigai and Mysore express stoppage needed for Ambadurai railway station. தஞ்சாவூர் டு அரியலூர், தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை, மன்னார்குடி டு பட்டுக்கோட்டை போன்ற புதிய ரயில் பாதைகளை நீங்கள் அமைச்சு கொடுக்கணுங்கிறத இந்த அரசோட வேண்டுகோள் விடுக்கிறேன். அதே போல் பழைய லைன் சொல்லுவாங்க, பழைய லைன் சொன்னால் தஞ்சாவூர் டு விழுப்புரம் பழைய லைன், அந்த பழைய லைன் இரட்டை பாதையாக மாற்றணும்னு தொடர்ந்து அரசாங்கத்திடம் கோரிக்கை கொடுத்துட்டே இருக்கிறோம். திருச்சி டு தாம்பரம் எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு எக்ஸ்பிரஸை விட்டீங்க, ஸ்பெஷல் ட்ரெயின்னு விட்டீங்க. 3 மாத காலம் அந்த ட்ரெயின் போணுச்சு, நல்ல கலெக்ஷன் ஆனிச்சு, ரயில்வேக்கு நல்ல வருமானம் வந்துச்சு. ஆனால் நீங்கள் என்னன்னு தெரியல, வடக்கே நடக்கிற ஒரு
கும்பமேளாவுக்காக அந்த ரயிலை கட் பண்ணீங்க. தொடர்ந்து நான் ஒன்றிய அமைச்சர்கிட்ட போய் அந்த பட்டியலே கொடுத்தேன். திருச்சி டு தாம்பரம் எக்ஸ்பிரஸ் நல்ல உங்களுக்கு கலெக்ஷன் வருது, அதை உங்கள் பட்டியலே நான் கொடுத்தேன். இந்த கலெக்ஷன் இருக்குது, இதை மீண்டும் கொடுங்கன்னு தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.